வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடை காணும் இந்த கேள்வி நேரத்தின் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் திரையில் பார்க்கிறீர்கள். இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் மீண்டும் கூட தேர்தல் கூட்டணி குறித்து நாம் பேச இருக்கின்றோம். தேர்தல் கூட்டணிக்காக ஒவ்வொரு கட்சிகளும் பரஸ்பரம் மற்ற கட்சிகளோடு ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்ப்போடு ஒரு கட்சி வந்தால் அந்த கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தாலும் பரஸ்பரம் அந்த கட்சிகளை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய போக்கு தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. மிக குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமையில்தான் தேர்தல், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றெல்லாம் பாஜக தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. இந்த அணியில் யாரெல்லாம் இப்பொழுது இருக்கிறார்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்ற பொழுது, ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அணியில் இடம்பெற்றிருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அணியை விட்டு வெளியேறிவிட்டது. பாமக இப்பொழுது அந்த அணியில் இல்லை, ஆனால் அந்த அணியில் தான் இருக்கிறது என்று பாஜக தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாமகவின் மீது பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறது, பாஜகவின் மீது பாமகவும் விமர்சனத்தை முன்வைக்கிறது. இது போன்ற முரண்களோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் யார் யாரோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? ஏன் இதுபோன்ற விமர்சனங்கள்? பரஸ்பரம் அதிகமான தொகுதிகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தானா? இதுபோன்ற கேள்விகளோடு நாம் இன்றைக்கு விரிவாக பயணிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 ஆளுமைகள் இணைகிறார்கள். பயணிக்கலாம் அவர்களோடு இணைந்து. இது கேள்வி நேரம். நம்மோடு அரங்கில் இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ். வணக்கம், வரவேற்கிறேன். செல்வி CR சரஸ்வதி சமூக நலவாரிய தலைவி அதிமுகவின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு கன்னியப்பன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு ஆதவன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். 4 பேருக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், வரவேற்கிறேன். நான் ஜெயராஜ் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சற்றே உடல்நல குறைவிற்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்ததற்கு கூடுதலாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து கேள்வி முன்வைக்கிறேன். உங்களுடைய தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நடைப்பயணம், நமக்கு நாமே நடைப்பயணம், அது குறித்து டாக்டர் தமிழிசை அவர்களிடம் கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஸ்டாலின் நடக்கவும் வேண்டாம், நடிக்கவும் வேண்டாம், தொண்டர்களே அடிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த தொண்டர்கள் அடிக்கிற லிஸ்ட்டில் விஜயகாந்துக்கு பிறகு அந்த லிஸ்ட்டில் ஸ்டாலினும் இணைந்திருக்கிறார் இப்பொழுது அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன் நடக்கிறாரு? இது நடிப்பு, ஏன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? இல்லை, ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர் டாக்டர் தமிழிசை. அவரிடமிருந்து இப்படி ஒரு விமர்சனத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இன்னொன்று, இதை விமர்சனமாக நான் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. இது ஒரு வயிற்றெரிச்சலிலே, பொறாமையிலே, அல்லது இப்படியெல்லாம் நம்மால் செய்ய முடியவில்லையே என்று டாக்டர் தமிழிசை வருத்தப்பட்டு இப்படி சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தொண்டர் அடிக்கிறதா? இதை கூட இல்லை, தொண்டரை நீங்களே போட்டு காமிச்சிங்க. அடுத்த நாள் காலையில் அவர் என்ன பண்ணார்? சரி, அந்த தொண்டர் என்ன பண்ணார்? யார் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு? எடுத்துக்கிட்டாரா? அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? அப்ப இது ஊடகங்கள் கட்டமைத்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒரு அம்பக். நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம். அதாவது தொடர்ந்து தளபதி அவர்களுடைய அந்த நமக்கு நாமே பிரச்சாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மத்தியில் இது ஒரு விஷம பிரச்சாரம், அவ்வளவுதான். அது இன்றைக்கு மறக்கப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு செயலின் ஒரு செயல். இன்னொன்று, பல லட்சம் மக்களை 7500 கிலோமீட்டர்களை கடந்து, நூற்றுக்கணக்கான தொகுதிகளை கடந்து இன்றைக்கும் எங்கள் தளபதி மக்களோடு மக்களாக 2 கலந்து இருக்கிறார். ஹெலிகாப்டரிலேயே பறந்து போய் ஒரு தொகுதியாக பிரச்சாரம் செய்கிற தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நேரடியாக மக்களை மக்களோடு சந்திக்கிற ஒரு தலைவராக, மக்கள் முதல்வராக இன்றைக்கு எங்கள் தளபதி இருக்கிறார். 1 லட்சம் மனுக்களை இன்றைக்கு மக்கள் முதலமைச்சர் உண்மைதான். இல்ல, ஒரு நிமிஷம். 1 லட்சம் மனுக்களை மக்கள் எங்கள் தளபதி இடத்துல கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? போகிற ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் தளபதி சொல்லுகிறார், எங்களுக்கு அடுத்த ஆட்சி திமுகவினருக்கு வருகின்ற ஆட்சி திமுக ஆட்சி என்று நாங்கள் நம்புகிறோமோ இல்லையோ, மக்கள் இன்றைக்கு நம்புகிறார்கள் என்று இன்றைக்கு காட்டப்படுகிறது. இதில் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறவர்களுடைய விமர்சனங்களை நாங்கள் தட்டி செல்லு புறந்தள்ளி செல்லத்தான் விரும்புகிறோம். இந்த 2016 வருகின்ற ஜூன் மாதம் உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டினுடைய மாற்றம் என்ன நடைபெறப் போகிறது என்று. அப்பொழுது இவர்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நீங்கள் செல்வி CR சரஸ்வதி, எத்தனை கோயிலில் நீங்கள் கற்பூரம் அணைச்சி சத்தியம் பண்ணாலும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போகுதுங்கிறத ஒவ்வொருத்தரும் அதே தான் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் ஒரு நட்பு இருக்கிறது, இவர்கள் 2 பேரும் ஒரே சித்தாந்தங்களை கொண்டவர்கள், ஒரே மாதிரியான கருத்தியல் தளங்களில் இயங்கக்கூடியவர்கள், நிச்சயமாக கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க.
ஆனால் மிக கடுமையான விமர்சனங்களை அதிமுகவின் மீது கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக பாஜக தலைமை வைத்து வருகிறது. அதிமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை முரளிதர் ராவ் அவர்கள் முன்வைத்திருந்தார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதை முன்வைக்கிறார். இலகணேசன் அவர்களும் முன்வைக்கிறார்கள். இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அரசுக்கு எதிரான மனநிலை, ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள், 1-2 இல்லை, நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் அந்த எதிர்ப்பு அலை இங்கே இருக்கிறது. இலகணேசன் சொல்லக்கூடியது 2G விவகாரத்தை வைத்து திமுகவிற்கு எதிரான மனநிலையிலும், சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீடு இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான மனநிலையிலும் மக்கள் இருக்கிறார்கள். ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான அணியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த இரண்டோடும் நிச்சயமாக சேரமாட்டோம். திமுக ஆல்ரெடி சேரமாட்டாங்கன்னு தெரியும். அதிமுகவோடு உறுதியாக சேரமாட்டோம்னு அவங்க ஓங்கி சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த ஊழல் பட்டியலில் அதிமுகவையும் பாஜக வைத்து பேசியிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே சித்தாந்தம் பிஜேபிக்கு எங்களுக்கு சொல்லுங்க, தெய்வ நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவ்வளவுதான். நாங்கள் பிஜேபியோடு ரொம்ப நெருக்கமா இருந்து நாடாளுமன்ற தேர்தல் 2014 அவங்களோட கூட்டணி வைத்து அவங்களோட சேர்ந்து தேர்தலை சந்தித்து இப்பொழுது வெளியில வந்த மாதிரி 2014 பிஜேபி எங்க கூட கிடையாது. ரெண்டாவது அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா பிஜேபியை எவ்வளவு விமர்சனம் பண்ணி பேசினாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைய வரைக்கும் நாங்கள் என்னவோ பெரிய நட்புடனோ இல்லை, கூட்டணியை பற்றி அதிமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி என்பதை முடிவு செய்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான். இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிந்து நாங்கள் பிஜேபியை கூப்பிட்டு நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, அவங்க வந்து தமிழிசை சொல்றாங்க போக மாட்டேன், முதல்ல நாங்கள் கூப்பிடல, எங்க கூட்டணி நீங்க வந்துருங்கன்னு சொல்லல, வாங்கன்னு கூப்பிடல. அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்றாங்க நாங்க அதிமுக கூட்டணி வேண்டாம் நாங்க கேட்டாதானே. முதல்ல அதிமுக அரசிற்கு எதிரான ஒரு பெரிய மனநிலை, நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அவங்களுடைய வாதத்தை அவர்கள் வைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் நாங்க எப்படி இருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. மக்கள் மத்தியில் நாங்க எப்படி இருக்கோங்கிறத அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. பாரதிய ஜனதா வந்து நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சாங்க. கன்னியாகுமரியில் கூட்டணியில் நின்னாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சது. ஆனால் எங்களுக்கு 37 வாய்ப்பு கிடைச்சது, 37 எம்பிக்கள் கிடைச்சாங்க. ஸோ மக்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது அப்பவே அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இது வரைக்கும் அவங்களை கூப்பிடவும் இல்லை, கூப்பிட போறாங்களா இல்லையாங்கிறத பத்தி நான் விவாதிக்கவும் வரல. தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த கருத்துக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க விரும்பல. அதுதான் சொல்றேன். இன்னும் அந்த ஏன் மக்கள் மத்தியில் அந்த நம்பகத்தன்மை வர மறுக்குதுன்னா, உங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்புன்னு நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளில் மக்கள் இந்த அதிமுக அரசின் மீதான எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் இருக்கிறது என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் சொல்லிக்கிறான்னு சொன்னா இப்போ உங்களுடைய வாய்ஸும் டோனும் வேற மாதிரி இருந்திருக்கும். யார் இதை சொல்வதற்கு தகுதி இருக்கிறது? திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் செய்யாத இப்படிதான் வந்திருக்கும். ஆனா ரொம்ப கிளவரா தமிழிசை சொல்றாரு, நான் என்னங்க சொல்றதுங்கிறது இருக்குல்ல. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க இல்ல நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க பாஜக 1.5 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. மத்திய அரசின் மீதான எந்த விமர்சனத்தையும் அதிமுக இன்னும் வைக்க தயங்குகிறது. ஆனா இதே கேள்வியை திமுக கேட்டிருந்தாங்க அல்லது பாமக கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா இல்ல சீரியஸா எடுத்துட்டாதானே நான் சண்டை போட முடியும். ஓகே ஓகே. அது ஏன்னா இதே அரங்கில் திரு எஸ்.ஆர். சேகர் பாஜகவின் சார்பாக வந்திருந்தவரிடம் இந்த கேள்வி வச்சோம். 2 நாட்களில் 2 லட்சம் கோடிக்கு மேலாக உலக நாடுகளிடமிருந்து முதலீட்டை ஈர்த்து விட்டார் செல்வி ஜெயலலிதா. ஆனால் 1.5 ஆண்டுகளாக உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்து நீங்க 1.25 லட்சம் கோடியை தான் ஈட்டிருக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பல. நீங்க என்ன சிண்டு முடிஞ்சு விடுறீங்களா எங்க 2 பேருக்கு இடையில? நான் கேட்டா 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நட்பு என்று சொல்வது மாண்புமிகு பாரத பிரதமரும் மாண்புமிகு முதலமைச்சரும் இன்றைக்கு இல்ல. அது தெரிஞ்சு பரஸ்பரம் இருவருக்கும் இருக்கக்கூடிய மரியாதை அது வேற. அது எல்லா கட்சி தலைமையிடமும் இருக்கணும். இல்ல எல்லா கட்சி தலைமையிடமும் அது இருக்கணும் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் அதுக்குள்ள போல. ஆனா அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்வது கூட, அதற்கான எதிர்வினை கூட ரொம்ப மென்மையா இருக்குதோ பாஜகவின் மீது அப்படிங்கறதா சந்தேகமா இருக்குது. நான் வரேன் மீண்டும் கூட உங்களிடம்.